படிக்காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. உனக்கு வந்து பேரனோ பேத்தியோ பிறக்க போதாமல அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால் உனக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை தான் ஃபோன் அடித்தாங்க, முத்துவும் ஃபோன் அடித்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் எனக்கு வாழ்த்தாமல் இருக்க முடியாதுல்ல, வாழ்த்தணும்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. மறுபடியும் கால் பண்ணுறாங்க விஜயா பார்வதிக்கு. உடனே என்ன விஜயா கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. யாருக்கும் ஒன்றும் செய்யலை, இன்றைக்கி வந்து ரோஹிணிக்கு வந்து வயிறு வலி ஆயிடுச்சு, அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ண முடியல, நாளைக்கு நம்ம கூப்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ போய்ட்டு வா, நான் வரல அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போனாலும் நீ வருவல, நீ தயவுசெய்து வா அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, உனக்கு தேவைன்னா கூப்பிடுவேன், இல்லைனா முகத்தில் வந்து ஏதாவது வந்து சுழிச்சிக்கிட்டு பேசுவேன், அதெல்லாம் சரி வராது, நான் வரல அப்படிங்கிறாங்க. வாம்மா வா, அவள் வந்து செக்கப் போகும்போது மனோஜ் ரோஹிணி அங்கே இருப்பாங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம் வா அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி போகிறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான் கார் வச்சுருக்கேன், மனோஜ் கார்லேயே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஏசி கார்லேயே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிட்டு வந்து சொல்கிறாங்க, ரோஹிணி நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறாங்க. அத்தா எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதே ஹாஸ்பிட்டலில் தான் நீ செக் பண்ணேன், இப்போ நீ அங்கே போக மாட்டேங்கிற, மனோஜை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வர சொல்லியிருக்கிறேன், அவன் வரேன்னு சொல்லிட்டான், அப்படி இருக்கும்போது நீ ஏன் வரலான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு மனசே சரியில்லை, இந்த மீனாவோட தங்கச்சி அங்கே வேலை பார்க்குறாங்க, ரிப்போர்ட்டில் ஏதாவது பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவெல்லாம் சாதாரண ஒரு வேலை பார்க்க, அவனா டாக்டரா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ஏதாவது பண்ணி வேறு மாதிரி ரிப்போர்ட்டை கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, அந்த இதெல்லாம் பண்ண முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் 50% ஆஃபர் கொடுக்காங்க, வேறு ஹாஸ்பிட்டலே இல்லாமல் இல்லை, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க தான் செய்யுது. சரி நம்மளுக்கு பாதி ரூபா தான் ஆகுது, அது வேறு அவங்க மாமா டோக்கன் எடுத்து வந்திருக்காரு, என்ன அது நம்மளுக்கு ஒரு கம்மியான விலையில் முடியும். அதுபோக மனோஜ் வராதவன் வாரன்னு இருக்கான், அப்போ என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டுனா அந்த வீட்டில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். பாரு, இந்த முத்து மீனாவுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்க வந்து இப்போ வந்து தம்பதியாகி அவங்க வந்து இப்போ ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்க போகிறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னா சரி வராது, தயவுசெய்து நீ வாமா அப்படிங்கிறாங்க. இல்லாண்டி நான் வரல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, எனக்கு நீ மரியாதை கொடுக்கலையான்னா அந்த இதில் தான் இருக்குது, சரியா, நான் வான்னு சொல்லியிருக்கேன், நீ வரல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நீ வந்து வாரிசு பெற்றுக்கூடாதுன்னு நினைக்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்க வேண்டியிருவோம் அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு இப்படி சொல்கிறீங்க, எனக்கு வந்து உங்களுக்கு பிள்ளை பெற்று கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்சமான மகன் வந்து அது மனோஜ் தான், பிடிச்சமான மருமக அப்படின்னா நீ தான், உனக்கே தெரியும். நான் வந்து சுருதி ஒரு பணக்காரின்னு சொல்லி பேசினாலும் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா உன்னையே தான், நீ என் சொல்ல மதிப்பேன்னு நான் நம்புகிறேன், சரி, அதனால் காலையிலே பிறப்பு அப்படிங்கிறாங்க. வழியே இல்லாமல் ரோஹிணி சரியான்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன செய்யப்படுறோன்னு தெரியலையே, நாளையோட வாழ்க்கை முடிய போகுது, அதுக்குள்ளே மனோஜ்கிட்ட நம்ம போய் உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து 4 எலுமிச்சை பழத்தை சுற்றி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி, இந்த எலுமிச்சை பழத்தை தாண்டி இருந்து பேசு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நம்மளுக்கு நாளைக்கு செக்கப் கூட்டி போகணும்னு சொல்லி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது காலையில் தானே, எனக்கு நைட்டு தான் பயம், அதனால் நான் காலைல வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீனே போய் அம்மாட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, நம்ம 2 பேருமே கரெக்டாக தான் இருக்கும், அவங்க செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு இது வரப்போதா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. முன்னாடி நீ தானே ரோஹிணி என்ன வான்னு கூப்பிடுவேன், இப்போ எதுக்கு அம்மா கூப்பிட்டா நீ போக மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மனோஜ், நீ சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இதனால் நான் காலைல சொல்கிறேன், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடிந்தோடனே மனோஜ், நீங்கள் நான் சொன்னதான் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படிங்கிறாங்க. நீ வரலையா, நைட்டு என்ன அவன் பொண்டாட்டி வரலான்னு சொல்லிட்டுருக்க, இப்போ நீ வரலன்னு சொல்லிட்டுருக்க, அவள் வாரன்னு சொன்னது வச்ச பிறகு நீ வரலங்கியோ அப்படிங்கிறாங்க. அப்படியா வரேன்ட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, நீ தான் வரேன்னு சொல்லிட்டேன், எவ்வளோ நேரம் நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தானே சொல்லுது மாதிரி சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் மாற்றி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரோஹிணி போயிட்டு வந்துடும், அம்மாட்ட மாற்றி பேச நல்லா இருக்காது, ஏற்கனவே நான் வந்து அம்மாவை பையன் காட்டி விட்டேன், அம்மா என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்குது, அதனால் நான் போய் தான் ஆகணும், காலைல போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. வித்யா, திடீர்னு எனக்கு வந்து நீ வேறு குரலில் ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னென்னு பேசணும் அப்படிங்கிறேன். நீ ஒரு ஹீரோயின் மாதிரி ஸ்டைலாக பேசணும், பேசிட்டு எனக்கு நாளைக்கு வந்து ஒரு ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் தான் வந்து பார்லர் ஒர்க்கு நீங்கள் தான் பார்க்கணும், நான் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா தந்துருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் ஆன்ட்டி சரின்றுவாங்க, ஒரு 2 நாள் எனக்கு வேலை, 3 நாள் வேலை, அப்படி என்னத்தையாவது சொல்லிவிடு, அந்த ஆஃபரும் அந்த ஹாஸ்பிட்டலில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அப்படி நானும் தப்பிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கியா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு நான் ஒரு ஹீரோயின் பேசுகிறேங்க, மேடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சீரியல் ஆக்டர் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரும்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நாடகத்தில் ஒரு ஹீரோயினாக இருக்காங்க, அவங்க இப்போ சினிமாவில் நடிக்க போகிறாங்களா, அவங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் நாளாக முன்னாடி மேக்கப் பண்ணுவேன், இப்போ என்னை பண்ண வர சொல்கிறாங்க, 2 நாளைக்கு 2 லட்ச ரூபா தரான்னு சொல்கிறாங்க ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா
2 நாளைக்கு 2,00,000 தராங்களா? அப்போ நீ போய்ட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஹாஸ்பிட்டல் என்றைக்குனாலும் போய்க்கலாம். இன்னொரு ஹாஸ்பிட்டல்லே பார்த்தா ஒரு 10,000 கேட்பான். கேட்டு போகிறான். நம்மளுக்கு மீதி லாபம் தானேப்பா, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக புறப்பட்டு மனோஜ் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு அதோட முக்கியமான வேலை இருக்குது, 2 நாள் வேலை பார்த்தா 2,00,000 கிடைக்குங்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே 2,00,000 தருவாங்களா? யார் தருவா அப்படிங்கிறாங்க. திறந்துக்கிட்டு விஜயா வராங்க. இங்கே பாரு ரோகிணி, இதுக்கு போய்ட்டு வா, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி ரொம்ப நன்றி ஆண்டி, நீங்கள் வந்து குழந்தைக விட உனக்கு பணம் தான் முக்கியமானு கேட்டுருவீங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, பணமும் அவசியம் தானே, நீ போய்ட்டு வா, பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு குழந்தைய விட பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற. லூசு மாதிரி பேசாதடா, உனக்கு சீக்கிரம் வாரிசு வந்துட்டுனா நம்ம பாட்டியோட சொத்து உனக்கு வந்துருமில்ல அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோமா மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படினாலும் அது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 கோடி ரூபா இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்போ நம்ம இது என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போ வரக்கூடிய 2,00,000 நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்னொண்டோ செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், கிடைக்கிறது விட்டுறக்கூடாது, நீ போய்ட்டு வா ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணி பரபரப்பாக ரோட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா என் தலையெழுத்தை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எல்லாம் நீ வாங்கிக்கிட்டது தானே, இல்லை அதுவும் அமைஞ்சதா, நீ தானே உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ இந்த 2,00,000 கிடைக்குன்னு சொன்னோன்னே தான் எங்கள் அத்தையும் என்னை விட்டுருக்காங்க, என் வீட்டுக்காரரும் விட்டுருக்காங்க. இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் என்னை சீனை ஓவராக்கி விட்டுருப்பாங்க. 2 நாள் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த 2 நாள் ஆஃபரில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டேன் ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சுப்பேன். வேறு ஹாஸ்பிட்டல் போய்ட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இங்கே போனால் நம்ம ஏற்கனவே அவங்க செக் பண்ணியிருக்குமா, அது வேறு மாட்டிப்போம், அவ்வளோதான் சீன் ஓவராக இருக்கும், நான் இவ்வளோ போய் சொன்னதும் வந்து வீணாக போயிடும் அப்படிங்கிறாங்க. பயங்கரமான கேள்வி. சரி இந்த 2,00,000 ரூபா எங்கேன்னு கேட்டால் நினச்சிவேன் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் பார்லரில் உள்ள பணத்தை வந்து நான் வீட்டுக்காக கொடுக்க இல்லையே, அந்த ஆன்ட்டிக்கு வந்து பிஸ்கட் போடுற மாதிரி போடுவேன், அதை வந்து அவங்க கப்பிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்கயா, சரி அப்போ எவ்வளோ கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 10,000 செலவுக்கு வச்சுக்காங்க ஆண்டி, எனக்கு 2,00,000 ரூபாலாம் வந்திருக்கு, உங்களுடைய மாமியாருக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லி 10,000 கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏடி வீட்டுக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும், இப்போ இதுக்கு 10,000 என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதுதான் மனோஜ்கிட்ட நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு. வீட்டுக்கு வாங்கிட்டே அப்படிங்காம, வீட்டுக்குலாம் வாங்கிட்டேன், இப்போ இந்த 10,000 தான் ரெடி பண்ணணும், இருந்தால் கொடுறி அப்படிங்கிறாங்க. அதானே சுற்றி வளைச்சி ஏன்ட தானே வருவேன், ஏன்டெல்லாம் பணம் இல்லை தாயி அப்படிங்கிறாங்க. நானே அவன் கூகுள் பே செக் பண்ணி பார்த்தேன் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்போ செக் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாங்கன்னா, பாரு இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பக்கா கேடிடி, எனக்கு செலவு கொண்டாமடி அப்படிங்கிறாங்க. நான் தருவனை கொண்டா, உனக்கு அப்படி தேவைன்னா பார்லர் கல்லால் கை வச்சா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் திடீர்னு எனக்கு மூச்சு விட முடியலடி, உடனே நீ வாடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நர்ஸுங்க அப்படிங்கிறாங்க. தெரிலடி ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. ரோஹினி ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, சாந்தி சிஸ்டருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரி வித்யா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. ஒரு வண்டி பிடிச்சி கிளம்புறாங்க, நேராக போகிறாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, இன்னும் 2-3 நாளைக்கு நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இன்னும் அம்மா கூட இருந்துக்கிறேன், வித்யா நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி இருப்போம், வீட்டில் தேட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இரவு பகல் பாராமல் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்க, அதனால் அங்கேயே தான் இருக்க வேண்டியிருக்கும், நான் 3 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னால் எங்கள் அத்தை நம்பிடுவாங்க, அவங்களுக்கு 2,00,000 கிடைச்சா போதாதா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி வரையா நீ, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹினி விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அத்தை நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படிங்க. என்னம்மா 2-3 நாள் கழிச்சு வரேங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இல்லை ஷூட்டிங் கூட 2 நாள் போகும் போல், அவங்க கூடயே இருந்து போட சொல்கிறாங்க, அவங்க எனக்கு தங்கிறதுக்கு ரூம்லாம் கொடுத்துறாங்க, மேடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி சரி எங்கே இருந்தாலும் பத்திரமா இரு, வரும்போது பணத்தோட அம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, எங்கள் அத்தையை சமாளிச்சிட்டேன், நீ எப்படியாவது இன்னொரு 20 ரூபா பரட்டி எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. 20 ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஹாஸ்பிட்டலில் செலவு இருக்குது, அது போக எங்கள் அத்தைக்கு வேறு கொடுக்கணும், என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. பாரு இப்போ நம்ம ரோகிணி, நீ வந்து ரொம்ப நீ வந்து போய் சொல்லிகிட்டே இருக்க, ஏதோ ஒரு வகையில் இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வை, அப்போ தான் உனக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா உனக்கு மன நிம்மதி இல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. பாரு வித்யா, நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், குறையும் நடித்து நான் சூப்பர் ஹீரோங்க நிரூபிச்சிடுறேன், இப்படி இருக்கும்போது நான் இடையில வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் எதுக்கும் ஆக மாட்டேன், இந்த மாதிரி ஆயிரம் வாழ்க்கை வீணாக போயிருண்டி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அம்மா மயக்கம் தெரிஞ்சிருது. என்ன ரோஹிணி, இப்போவும் வாழ்க்கையை காப்பாற்ற தான் போராடிட்டு இருக்கியா, இந்த பையனுக்காக நீ எந்த முயற்சி எடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. முயற்சி எடுக்காமையாமல் இருக்கேன், உங்கள் 2 பேரையும் நான் சென்னைக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு மாதம் 20,000 ரூபா வாடகை, 1,00,000 ரூபா அட்வான்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அது போக ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு 1,00,000 ரூபாம்மா, இவ்வளோத்துக்கும் நான் உருட்டுக்கிட்டு பரட்டிட்டு தான் கிடக்கேன், அது போக என் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும், அதில் வேறு ஒருத்தன் வந்து அதை நெருக்கடி பண்ணி அவன் செயலில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு ஆளையும் அனுப்பி அவன் என்னை வந்து இது பண்ணிக்கிட்டு நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கான், மனோஜ் வரைக்கும் போயிட்டான், என் வாழ்க்கை என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல, என் மாமியார் குணம் வேறு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னம்மா செய்ய முடியும், என்னால் முடிஞ்சது சமாளிச்சுட்டு இருக்கேம்மா
வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி உங்கள் மேலே பாசம் இல்லாமல் கிறிஸ் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லைம்மா, இருக்க தான் செய்யுது. நீ ஃபோன் அடித்தோன்னே உடனே ஒரு காரை பிடிச்சி வரலையாம்மா, எல்லாம் வரதானம்மா செய்தேன் அப்படிங்கிறாங்க. அதில் உன்னை குறையே சொல்ல கல்யாணி, ஆனால் வந்து உன் பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. அவனை என் கூடயே தான் வச்சுக்க போகிறேன், என் பையனை நான் பார்த்துக்கல அப்படின்னா முத்து மீனாவும் கேட்கும்போது செய்வே வளர்க்கட்டுன்னு தான் விட்டுருப்பேன், ஏன் விட மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும்டி, ஒரே வீட்டில் இருந்தால் நீ மாட்டிப்பேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ லூஸு மாதிரி பேசாதம்மா, நான் வந்து அவனை வந்து அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாமல் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், நான் பொண்ணும் புரியல, யார் என்ன வழக்கு கேட்டா அப்படிங்கிறாங்க. அது வேறு கதைடா அப்படிங்கிறாங்க. பாட்டி சொன்னாங்க, முத்து மாமாவும் மீனா அத்தையும் நீ வந்து வளர்க்கன்னு சொன்னாங்களாம் அப்படிங்கிட்டே. இதெல்லாமாடா கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இப்படி அப்படிங்கிறாங்க. உண்மையை தாண்டி சொன்னேன், அவங்க வந்து பிள்ளையாக வளர்க்கங்கிறாங்க, நீ அந்த பக்கமும் இருக்க முடியாமல் இந்த பக்கமும் இருக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு போய் கிடக்க, பேசாமல் அங்கே கொடுத்துட்றேன்டி, நீனாவது நிம்மதியாக இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான்ம்மா என்னோடய நிம்மதி மொத்தமாகவே போகும். நான் பிள்ளைன்னு உறவு கொண்டாடுவேனா, இல்லைனா வந்து மூணாவது மனுஷன் மாதிரி இருப்பேனா, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இவன் அந்த வீட்டில் வந்தால் உனக்கும் பிள்ளை முறை தானடி வரும் அப்படிங்கிறாங்க. பிள்ளை முறை வரும், பிள்ளையா வருமா வராதில்ல, நீ செத்தகண்டா மாரி வேறு எதுவும் பேசாத, ஹாஸ்பிட்டலோட உடம்பு சரியில்லை, மயக்கமாக இருக்க, செத்தனாம நீ கொஞ்சம் குளுக்கோஸ் ஏறட்டி செத்தனாம தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க, என்ன ரோகிணி எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் அடிச்சு உன் பாட்டில் சொல்லியிருக்க, நீ எப்போ தான் வருவே அப்படிங்கிறாங்க. மனோஜ் 2-3 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. 2-3 நாள் ஆகுமா, உன் பாட்டில் அப்படி இருந்துக்கிட்டேன்னா நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. மனோஜ், நம்மளுக்கு போனால் காசு கிடைக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, அப்போ இது பண்ணிட்டு நல்லா அமௌண்ட் வெயிட்டான அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு வா, அப்படி எடுத்து வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஷோரூமுக்கோ அப்பாவுக்கு கொடுக்குறதுக்கோ முத்துக்கு கொடுக்குறதுக்கோ ஆகும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் அப்பாவுக்கும் கொடுக்க வேண்டாம் முத்துக்கும் கொடுக்க வேண்டாம், நம்ம அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு காணாது, இந்த தொகையை வந்து நம்ம பிஸ்னஸுக்கு தான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஏன் அவங்கள போட்டு கொடுத்துக்கிட்டு தாரேன்னு சொல்லி பேத்தியை கொண்டு போயிடுவான், 27 லட்சம் தரலையா அம்மா தாரேன்ட்டு போயிட வேண்டி தான், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவன் மனோஜ் அப்படி தான் மனோஜ் நம்ம கொண்டு போகணும், நம்ம வந்து டைரெக்டாக கொடுத்தோன்னா முத்து நம்மளை சீப்பாக நினச்சிருவாரு அப்படிங்கிறாங்க. அவன் நினைக்கல, அந்த பணத்தை நம்மளும் பங்கு உண்டை விடு, பார்த்துக்கலாம், நீ வரும்போது பணத்தோட வா அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீ பத்திரமா இருக்கியா, சாப்பிட்டியா, வச்சியான்னு கூட கேட்கலாம், அவன் கேட்குறது பணம்னு தான் கேட்குறான். என்ன செய்ய, நம்ம அவனை விரும்பி தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இன்னடி மாப்பிள்ளையா பேசினார் அப்படிங்கிறான். ஆமாம் அப்போ தான் பேசினார் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்தா நான் உண்மை நிலையை சொல்லி மாப்பிள்கிட்ட மன்னிப்பு கேட்போம்ல அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ள நிலைமை நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போயிடும், அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், அவர் என்னை ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையான்னு தெரியணும், அதுக்கப்புறம் நீ வந்து மன்னிப்பு கேட்கவா வேண்டாமா, நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, டே கிருஷ்ணன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பாரு முத்து மீனாவும் நீ கூப்பிட்டா பேசக்கூட கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்கள்ட்ட தான் நான் நல்லா பேசுவேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, அவங்க வந்து ஒன்றையும் பிரிக்க நினைக்கிறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தானே எனக்கு முக்கியம், நீ தானே என் பிள்ளை, அதனால உங்கள் அம்மா, நான் சொல்கிறத நீ கேளு, அவங்ககிட்ட பேசாத, அவங்க வந்து பேசினா கூட எனக்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கல, எனக்கு நீங்கள் வேண்டாம், என் பக்கத்தில் வராதுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, மோனம் நொந்து போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நான் நீ சொன்ன மாதிரி சொல்லிடுறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இன்னும் அவங்க முன்னாடி வந்து நீ வா, நான் உன்னை வளர்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் எனக்கு, நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா, நான் எங்கள் பாட்டி கூட தான் இருப்பேன், எங்கள் அத்தை என்ன நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படியே சொல்லிடுறேன், இப்படி சொன்னால் தான் வந்து எப்போ முன்னே பார்க்க வருவேன், நீ என் கூடயே வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சென்னைக்கு வந்தப்புறம் நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே பாருடா அம்மா, அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துட்டேன், உனக்கும் பாட்டிக்கும் தனி வீடு பார்த்துட்டேன், தினம் உங்களை பார்க்க வருவேன், தினம் பண்டம் கொடுப்பேன், தினமும் கூட இருப்பேன், நாள் பட நான் உன்னையே என் கூடயே வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஏதாவது பண்ணுமா, நான் தினம் உன்னை பார்க்கணுமா, உன் மடியில் நான் தூங்கணுமா அப்படிங்கிறாங்க. சரிடா, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது என் பிள்ளை கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, முடியாத பட்சம் தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, பாட்டி என்றைக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் கூட்டி போயிடலான்ட்டாங்க, நம்ம நேராக இங்கேருந்து நம்ம சென்னை வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க, நேராக சென்னை வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து ரோகிணி எங்கள் வீட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சடிப்படுது. அப்போ கேட்கும்போது சுருத்தி கேட்குறாங்க, ரோகிணி எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா அவள் ஷூட்டிங்டாக்கா ஹைதராபாத்தில், அந்த ஹீரோயினோட இருக்கா, பயங்கரமான ஆளுமா, ஒரு நாளைக்கு 1,00,000 அவளுக்கு ஃபீஸ் அப்படி இப்படிங்கிற, பரவாயில்லையே அப்படி இப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இந்த சூழ்நிலையில் மீனா பூ வைக்கும்போது தற்செயலா வித்யாவும் இவங்களும் பைக்கில் போகிறத பார்த்துடுறாங்க. ரோகிணி, நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறீங்க, சினிமா ஷூட்டிங் போயிருக்காங்கன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு இப்போது எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட ஒரு பருன்னு சொல்லுன்னு தெரியல. உடனே மீனா தப்பாக நினச்சிக்காதீங்க, வித்யா வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அவள் கூட பிறந்து யாருமே இல்லை, நான் தான் கூட இருந்து எல்லாமே செய்யணும், என் கூட அவ்வளோ இருந்திருக்கா,
உங்களுக்கே தெரியும். எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் அவள். எனக்கு வயசு குறையனாலும் அதனால் அவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டாகவோ ஒரு சகோதரியாகவோ இருந்து நான் பண்ணி தாகணும். ஆன்ட்டிகிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அதை சம்மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரியா, சரி ஓகே ஓகே, நான் ஒன்றும் நினைக்கல, நல்லது தானே சொல்லியிருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை, வித்யா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றா வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்களா அப்படிங்க. ஆமாம் ஆமாம், இன்னும் நிறைய மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அதுக்கு தான் நம்ம ரோஹிணி வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம், மாப்பிள்ளை சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் கல்யாணம் வச்சிங்கன்னா என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன். மீனா நீங்கள் அத்தைட்ட சொல்லிடாதாங்க அப்படிங்க. ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போயிடுறாங்க. பார்த்தியா நீ எதை சொன்னாலும் நம்புகிறாங்க, அது உண்மையிலே சூப்பர் பொண்ணுடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீ அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடு, போகிற போக பார்த்தா நீனே அவளுக்கு அட்ரஸ் கொடுத்து எங்கள் அம்மா இந்த அட்ரஸில் இருக்காங்க, கிருஷ்ணன் இந்த அட்ரஸில் இருக்கான், அது போக இந்த ஸ்கூலில் படிக்க நீனே சொல்லிடுவ போல அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் ரோகிணி, நீனே குழம்பிடுவ அப்படிங்கிறாங்க. நான் குழம்பிடுவேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ இப்படி பல மாதிரி குழம்பிட்டு இருக்க, யார்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கோம் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கோம் உனக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா ஏகப்பட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும். மீனாகிட்டே மறந்து போய் மீனா இந்த மாதிரி என் அம்மாவும் கிருஷ்ணன் இங்கே இருக்காங்க, உங்களுக்கு தெரியாமல் தான் வந்து கொண்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிடாமல் இந்த அட்ரஸுக்கு போயிடாதாங்க, பூ ஊற்றுறாதாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை பூ ஊற்றுற லைனில் வந்து கிருஷியும் எங்கள் அம்மாவையும் பார்த்துருவாளோ மீனா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இந்த ஏரியா வேறு அந்த ஏரியா வேறு, மீனா அவங்க வீட்டை சுற்றி தானே பூ கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கெல்லாம் பூ கொடுத்தாங்கன்னு தெரியாத, நான் அங்கே வந்துடுவாங்கன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு. அவ்வளோ தூரம்லாம் அந்த பொண்ணு வராது, இது ஒரு சாஃப்டான பொண்ணு, அவ்வளோ தூரம் போய் வியாபாரம் பார்த்து வீட்டு வரதெல்லாம் வாய்ப்பே இல்லை. முத்தும் அப்படி அந்த வழியில் வழி வரமாட்டான். ஏன்னா கேட்டால் அது வந்து அவுட்ரு மாதிரி ஆயிடுது. சரி அங்கே வாய்ப்பு இல்லை, அதனால் அவங்க இருக்குது அங்கே இருக்குது சேஃப் தான். இந்த ஸ்கூல் வந்து எப்படின்னு விசாரிச்சிட்டல அப்படிங்கிறாங்க. நல்லாவே விசாரிச்சு தானே ஃபீஸ் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி 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 வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன, இன்னும் 2 நாளைக்கு இங்கே இருந்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்படிங்கிறாங்க. நான் தான் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ இதான் ஹைதராபாத் வச்சு, சரி யாரும் பார்த்துடாம அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போகிறாங்க. அந்த வித்யா வீட்டை பார்த்து போகிறாங்க. உடனே வித்யா வீட்டுக்கு போயிட்டு நேராக ரோகிணி அம்மா இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஊரில் உள்ள பொருள்லாம் ஏற்றணும்ல, வித்யா கிட்ட சொல்லுதாங்க. வித்யா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பி விடுதாங்க. அந்த பொருட்கள் பூராமே சென்னைக்கு வந்துடுது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வெளில வராங்க. முத்து அங்கே ஒரு ஆஃபராக வராரு, பார்த்துடுறாரு. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து. நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.